திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை திருமயிலாப்பூர். திருவெற்றியூரிலிருந்த திருஞான சம்பந்தரை சிவனடியார்களும் சிவனேச செட்டியாரும் திருமயிலை தலத்திற்கு மனமுருகி அழைத்தார்கள். திருஞான சம்பந்தரும் வருவதற்கு இசைந்தார். திருவெற்றியூரிலிருந்து திருமயிலை வரை வழியெங்கும் பூப்பந்தல் அமைத்து திருஞான சம்பந்த பெருமானை அழைத்து வந்தார்கள். உமாதேவியார் மயிலாக இருந்து தவம் இருந்த தலம் திருமயிலாப்பூர். தவமிருந்து ஆடி சிவனும் மயிலாக மாறி மாயூரநாதராகி ஆடிய அபயாம்பிகையை ஏற்ற தலம் மயிலாடுதுறை. மயிலையே கைலை, கைலையே மயிலை என்று போற்றப்படும் திருமயிலையை வந்தடைந்தார் திருஞான சம்பந்த சுவாமிகள். சிவனேசர் திருஞான சம்பந்த மூர்த்தியின் மீது கொண்ட பக்தியால் தன் உடைமைகளையும் தன் ஒரே மகள் பூம்பாவையும் திருஞான சம்பந்தருக்கே அர்ப்பணித்து வாழ்ந்தார். பாம்பு தீண்டி பூம்பாவை மறைந்தாலும் அவரது சாம்பலை திருஞான சம்பந்த சுவாமிகளிடம் ஒப்படைத்து கண்ணீர் விட்டார் சிவனேச செட்டியார். சாம்பல் குடத்தை மயிலை கோயிலின் வாசலில் வைத்து திருஞான சம்பந்த பெருமான் மட்டிட்ட புன்னையம் காணல் மட மயிலை என்று தொடங்கும் பாடலை பாடி முடித்தார். கருணையே உருவான கபாலீஸ்வரனும் கேட்டதையெல்லாம் வழங்கக்கூடிய கருணைமிக்க கற்பக அன்னையும் திருஞான சம்பந்தருடைய தேவையை அறிந்து பூம்பாவைக்கு உயிர் கொடுத்தார்கள். அடியாருக்கு அன்னம் அளித்தல், பல்வேறு கொடைகள் தந்து நல்விழா கொண்டாடுதல், இதனால் இறையருள் பெறுவது என்பது உண்மையென்றால் குடத்திலிருந்து பூம்பாவை எழுகவே என்றார். மண்ணும் சாம்பலும் பெண்ணாகி பூம்பாவையாய் உயிர் பெற்று எழுந்தது. பதிகம் பாடி மயிலையில் உயிர் தந்த இத்திருப்பதிகம் கேட்போருக்கு கேட்டதையெல்லாம் வழங்கும் சிறப்பு மிக்கது. மனதிற்குள் பூஜைகள் நிகழ்த்தி வாய் திறந்து பாடி பரவாமல் சிவனருள் பெற்ற வாயிலார் நாயனார் வழிபட்ட தலம் இது. உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவர், ஐயடிகள் காடவர்கோன், பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் இத்திருக்கோயிலை வழிபட்டு இருக்கிறார்கள். வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்கி நற்பலன் பெறவும், தொழில் நிரந்தரம் பெறவும், பலம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருமயிலாப்பூர்.